வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தப் போவதான சஜித்துக்கு எதிர்ப்பு. ராஜபக்ஷ தரப்பு உட்பட்ட சிங்கள கடும் போக்காளர்கள் சஜித்துக்கு கண்டனம். மாகாண சபையின் அதிகாரங்கள் குறித்து டெல்லியில் ரணில் பேச்சு. மோடியின் பதவியேற்புக்கு பின்னர் ஜெய்சங்கருடனும் பேச்சு. தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க பாடுபட சுமந்திரன் அழைப்பு. பொது வேட்பாளர் நிலைப்பாட்டு கூட்டத்தில் வெளிப்பட்ட ஆக்ரோஷ கருத்து. ஈழத்தமிழர்களுக்கான தாயகத்தை மோடி உருவாக்க வேண்டும் என கோரிய மதுரை ஆதீனம். தமிழர்களை கொன்ற காங்கிரஸ் தமிழகத்தில் வெற்றி பெற்றதால் விசனம். பிரான்சில் திடீரென இந்த மாதம் இடம்பெறும் பொது தேர்தலால் அரசியல் பரபரப்பு. ஆளுங்கட்சிக்கு கிட்டிய தோல்வியால் நாடாளுமன்றத்தை கலைத்த மேக்ரன். ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளால் ரஷ்யாவிலும் அதிர்வுகள். ரஷ்யாவுக்கு சாதகமாக மாறக்கூடும் என்கிறார் புட்டினின் பேச்சாளர். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக கொண்டுவரப்பட்ட 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வெளியிட்ட கருத்துக்கு பிவிதுருகல உரிமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். 13வது திருத்த சட்டம் பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களே அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த முன்வருகின்றனர் என இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று வடக்கிற்கான விஜயத்தின் போது 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக உறுதிமொழி வழங்கியுள்ளார் என பிவிதுருகல உரிமையவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த உறுதிமொழி முன்னர் வழங்கப்பட்ட போதிலும் மகா சங்கத்தினரும் தேசப்பற்றுள்ள அறிஞர்களும் அதன் ஆபத்துக்களை சுட்டிக்காட்டியதை அடுத்து ஜனாதிபதி முன்னர் எடுத்த நடவடிக்கைகளை மீளப்பெற தீர்மானித்தார் எனவும் உதயன் கமன்பில குறிப்பிட்டுள்ளார். கடந்த 37 வருடங்களில் 8 ஜனாதிபதிகள் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதில் சஜித் பிரேமதாசவின் தந்தை ரணசிங்க பிரேமதாசவும் உள்ளடங்குவதாக கூறியுள்ள அவர் இவர்களின் அரசியல் முன்மாதிரியை நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். 13வது திருத்த சட்டம் தொடர்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து ஒரே மாகாண சபையை உருவாக்கி மாகாண சபைகளுக்கு காவல்துறை அதிகாரிகளை வழங்கும் விதிகளை சமூகம் நிராகரித்துள்ளது எனவும் உதயன் கமன்வில குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் வாழும் சிங்கள மக்கள் மட்டுமன்றி முஸ்லிம் மக்களும் மாகாணங்களை இணைப்பதற்கு எதிரானவர்கள் எனவும் இணைந்து மாகாண சபை தமிழர் ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்படும் ஆயின் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரே மாகாண சபையான கிழக்கு மாகாண சபை காணாமல் போய்விடும் எனவும் அவர் கூறியுள்ளார். காவல்துறை அதிகாரங்களை வழங்குவதன் மூலம் சர்வதேச சக்திகளின் ஆசீர்வாதத்துடன் விடுதலை புலிகளை விட சக்தி வாய்ந்த ஒரு பயங்கரவாத இயக்கம் உருவாக முடியும் எனவும் உதயன் கமன்வில குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் தேசிய ரீதியில் முக்கியமான ஒரு விடயத்தில் தனது கருத்தை வெளிப்படுத்தும் முன் இந்த விடயத்தை ஆழமாக ஆராய வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது எனவும் பிவிதுருகல உரிமைய கூறியுள்ளார். 13வது திருத்த சட்டத்தில் உள்ள விதிகளின் பாதுகாப்பு சட்ட சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகள் குறித்து ஆய்வு நடத்த எதிர்க்கட்சித் தலைவர் தயாராக இருந்தால் அவருக்கு தேவையான ஆதரவை வழங்க பிவிதுருகல உரிமையவில் உள்ள தாம் தயாராக உள்ளதாகவும் உதயன் கமன்வில மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவத்தை போலவே சட்டபூர்வமான ராணுவமாக மாறும் வடக்கு கிழக்கு காவல்துறையில் உள்ளவர்களுக்கு ஆயுதம் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்க சர்வதேச சக்திகள் தயங்காது எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பலத்த எதிர்ப்பையும் மீறி தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தை கடைபிடித்து தமிழீழத்தை பாடசாலை பாடத்திட்டத்தில் சேர்க்க கனடா மேற்கொண்ட முயற்சிகள் இதற்கு சிறந்த உதாரணம் எனவும் உதயன் கமன்வில குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என சஜித் பிரேமதாச வெளியிட்ட கருத்துக்கு கோட்டாபய ராஜபக்ஷவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரும் புதிய மக்கள் முன்னணியின் தலைவருமான சுகீஸ்வர பண்டார கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். யார் என்ன கூறினாலும் தமிழ் மக்களின் ஆசைக்கு நாட்டை பயணம் வைக்க முடியாது என்பதை எதிர்க்கட்சித் தலைவரிடம் கூற விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் போது எதிர்க்கட்சித் தலைவருக்கு 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விடயம் ஞாபகத்திற்கு வந்துள்ளதாகவும் சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார்.
நேற்று திடீரென தூக்கத்திலிருந்து விழித்ததைப் போன்று 13 நடைமுறைப்படுத்துவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்காக காத்திருக்கும் தமிழ் மக்களை நம்ப வைக்கும் முயற்சியாக சஜித் பிரேமதாச இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாகவும் சுகீஸ்வர பண்டார குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் மௌனம் காத்து இந்தியாவின் நிர்பந்தங்களை மக்கள் மீது திணிக்க தயாராகும் எதிர்க்கட்சித் தலைவர் மாத்திரமல்ல, எந்த ஒருவருக்கு எதிராகவும் தென்னிலங்கை மக்கள் எதிர்வினையாற்றுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மெல்ல மீண்டு வரும் இந்த வேளையில் நாட்டை பணிய கைதியாக வைத்திருக்கும் இந்த அறிக்கைகள் தொடர்பில் நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுரீஸ்வர பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாகும் கனவில் இருக்கும் எதிர்க்கட்சித் தலைவரை சிங்களம், தமிழ், முஸ்லிம் மற்றும் பரங்கியர் என்ற வேறுபாடுகளின்றி நிராகரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாத தலைவர்கள் 13வது திருத்தம் குறித்து எவ்வாறு பேசுவார்கள் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். வடமாகாணத்திற்கு மாத்திரமல்ல, முழு நாட்டுக்கும் நல்லிணக்கம், சகோதரத்துவம், பொறுப்புக்கூறல் மற்றும் பொறுப்புணர்வு அவசியம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அடுத்த வருடத்தின் முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்திற்கு பயணம் செய்துள்ள ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலைகளுக்கு நவீன வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வருகின்றார். குறித்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்தும் கருத்து வெளியிட்டு வருகின்றார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கொட்டாவத்தை அமெரிக்க மிஷன் தமிழ் கலைவன் பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து வெளியிட்ட சஜித் பிரேமதாச பல்வேறு தலைவர்கள் யாழ்ப்பாண மக்களை அரசியல் இசை நாட்காலி விளையாட்டிற்கு உட்படுத்தியுள்ளதாக கூறினார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது விசித்திரமான ஒன்றல்ல என்றும் அது நாட்டின் சட்ட புத்தகத்தில் உள்ள விடயம் எனவும் கூறினார். யார் 13வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து என்ன கூறினாலும் 13வது திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அனைத்து மாகாண சபைகளும் தற்போது செயலிழந்துள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது மாகாண சபைகள் இயங்காவிட்டாலும் மாகாண சபை தவிசாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதாகவும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டிய சேவைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து சட்ட ரீதியிலான செயற்பாடுகளையும் செய்து மாகாண சபை கட்டமைப்பினூடாகவும் சேவையை நாடும் அனைவருக்கும் நீதி நியாயத்தை பெற்றுத் தருவோம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அத்துடன் யாழ் மாவட்டத்தையும் வடமாகாணத்தின் ஏனைய பகுதிகளையும் அறிவின் மையங்களாக மாற்றுவது யதார்த்தமாக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் புதிய பொருளாதார மாற்றுச் சட்டத்தின் மூலம் விவசாயம், சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார முகாமைத்துவம் ஆகிய துறைகளின் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டம் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய மத்திய அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடனான சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். புதிய பிரதமராக 3வது முறையாகவும் பதவியேற்றுள்ள நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கு பயணம் செய்யுமாறு நரேந்திர மோடிக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்திய பிரதமர் இலங்கைக்கு பயணம் செய்வார் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய பிரதமரின் இலங்கைக்கான பயணம் தொடர்பில் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார். இதனையடுத்து நரேந்திர மோடியின் இலங்கைக்கான பயணம் தொடர்பில் தான் அவதானிப்பதாகவும் விரைவில் தானும் இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்வதாகவும் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். இந்திய முதலீட்டில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் தடைப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக மீள ஆரம்பிப்பது குறித்து ஆராயப்பட்டதோடு இந்த செயற்பாடுகளை ஆராய்வதற்காக விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்யவிருப்பதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். திருகோணமலையை மையமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட இருக்கும் கைத்தொழில் வலயம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டதோடு பல இந்திய முதலீட்டாளர்கள் அங்கு தமது முதலீடுகளை மேற்கொள்ளவுள்ளதாகவும் இந்த தொழில் வலயத்தில் இந்தியாவை தவிர ஏனைய நாடுகளின் முதலீட்டாளர்களையும் இங்கு முதலீடு செய்வதற்கு இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்.
இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய பொருளாதார மாற்ற சட்டத்தின் மூலம் குறித்தும் கருத்து தெரிவித்திருந்தார். அத்துடன் இருநாட்டு கடற்றொழிலாளர்களுக்கும் இடையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் விரைவான தீர்மானத்தை எட்டுவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு பங்களாதேஷ் ஆதரவு அளிக்கும் என ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பின் போது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதியளித்தார். இந்தியாவில் இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பங்களாதேஷ் பிரதமருக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த உறுதியை வழங்கியுள்ளார். கூட்டுறவு முறையின் அடிப்படையில் பங்களாதேஷில் செயற்படுத்தப்படும் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை ஆராய்ந்து ஸ்ரீலங்காவின் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை வெற்றியடை செய்வதற்காக விவசாயத்துறை நிபுணர்கள் குழு ஒன்றை பங்களாதேஷிற்கு அனுப்புவதற்கு இதன்போது ரணில் விக்ரமசிங்க இணக்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் பங்களாதேஷிற்கும் இலங்கைக்கும் இடையில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவது குறித்தும் இரண்டு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். இந்திய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்ததன் பின்னர் பங்களாதேஷுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். பங்களாதேஷின் தனியார் முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் பங்களாதேஷ் பிரதமர் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் பயணிகள் படகு சேவையை மேற்கொள்வது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை பங்களாதேஷில் நடைபெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பங்களாதேஷ் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மாநாடு நடைபெறும் காலப்பகுதி இலங்கையில் தேர்தல் நடைபெற இருப்பதால் ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அரிசப்ரி ஆகியோர் மாநாட்டில் பங்கு வருவார்கள் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் பங்களாதேஷிற்கு தான் பயணம் செய்வதாகவும் பங்களாதேஷ் பிரதமரிடம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். மேலும் இந்தியாவிற்கு 2 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பல்வேறு அரசியல் தலைவர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து இன்று நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் இருப்பை இல்லாமல் செய்ய போகும் பொது வேட்பாளர் நியமனத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட அனைத்து தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களின் அபிலாசைகளை நிலைநிறுத்துவதாக தெரிவித்து தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளரை நியமிக்கும் பொறுப்பற்ற செயலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற பொதுநிலைப்பாடு பொது வாக்கெடுப்பு எனும் தலைப்பிலான கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட அவர் பொது வேட்பாளர் நியமனமானது சுயலாபத்திற்கான மேற்கொள்ளப்படும் ஒன்று என்றும் கூறியுள்ளார். ஒரு மக்களாக எங்களுடைய மக்கள் ஆணை 70 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை. அது நிறுவியாயிட்டு திரும்ப நிறுவியாயிற்று. விஷப்பரீட்சை என்று நான் அடிக்கடி சொல்லுகிறேன். அதை முதலிலே எனக்கு முன்பதாகவே அதை ஊடகங்களுக்கு சொன்னவர் கௌரவ CVK சிவஞானம் ஐயா அவர்கள். ஒரு விஷப்பரீட்சையிலே நாங்கள் ஈடுபட்டு அசைக்க ஒண்ணாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை காண்பிப்பதற்கு துடிக்கிறோமா? அரசியல் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக அந்த விஷப்பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏனென்றால் அதற்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பொது வாக்கெடுப்பு அல்ல, இது சமஷ்டிக்கான வாக்கெடுப்பு அல்ல, இது வேறொரு விடயம். தேர்தலிலே வாக்களிக்க போகிறவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்கு தான் வாக்களித்து விட்டு வருவார். இன்னொரு செய்தியை சொல்லுவதற்காக அவர் வாக்களிக்க போவதில்லை. ஆகவே தேவையில்லாத, அதுவும் உதவாத ஒரு விஷப்பரீட்சை என்றாலும் பரவாயில்லை. இல்லை, இது எங்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்ய போகிற ஒரு விஷப்பரீட்சை கூட இல்லை, இல்லாமல் செய்ய போகிற ஒரு நிகழ்வு. இதற்கு நாங்கள் இணங்கினால் இதுகால வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உயிர் மூச்சென்று சொல்லுகிற எங்களுடைய இறைமை, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை அனைத்தையும் இல்லை என்று நாங்களே சொல்லுகிறதான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும். அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விடயம். சிவில் சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, அவர்கள் ஆலோசனை சொல்லலாம், அவர்களுடைய ஆலோசனை வரவேற்கத்தக்கது. ஆனால் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி. தேர்தல் என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி, முற்று முழுதான அரசியல் நிகழ்ச்சி. அந்த அரசியலிலே மக்களை வழிநடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை, எங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். மக்களாணை எங்களுக்கு தான் இருக்கிறது. அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய
பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்தவர்களாவோம். எங்களுடைய மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியதான இந்த பொறுப்பற்ற செயலுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது. அதையும் மீறி சுவரிலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான தீர்மானம் வரப்போகிறது என்று. நான் புள்ளி விவரங்களை எல்லாம் காண்பிக்க விரும்பவில்லை. அனைத்து தமிழ் தேசிய நிலைப்பாடுள்ள மக்கள் வாக்களித்தாலும் 20% தொடாது. வேண்டுமென்றால் வேறு இடத்தில் நான் காண்பிக்கிறேன் புள்ளி விவரத்தோடு. அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து கொண்டு இல்லை நாங்கள் அதைத்தான் நிறுவப் போகிறோம் என்று ஒற்றைக்காலிலே எவராவது நிற்கிறார்களாக இருந்தால் அதற்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, வேறு யாருடைய பொறுப்பும் அல்ல. நாங்கள் அதில் இருந்து ஒளித்தோட போவதும் இல்லை. உடனடியாக துரோகி பட்டம் கட்டி விடுவார்கள். மிக இலகுவான துரோகி பட்டம். அதுக்கு இன்றைக்கு பெருமதியே இல்லாமல் போயிட்டு கட்டுங்கள். ஆனால் இதைத்தான் செய்தாலும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை அந்த இறைமையிலே இருந்து உருவாகிற அந்த உரித்தை விட்டு கொடுப்பதற்கு, இப்படியாக விலை பேசி விடுவதற்கு நாங்கள் இணங்க போவதில்லை, இறுதி வரை இணங்க போவதில்லை. சரி, ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்கிறார் என்றால், அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல, இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய கட்சியினருக்கும் சொல்லுகிறேன். இதற்கு எதிராக தீர்மானமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. என்னையும் துரோகி என்று சொல்லிவிடுவான் என்று ஒழுத்தோட வேண்டாம். தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். மக்கள் நலனுக்காக, எங்களுடைய இருப்புக்காக காலாகாலமாக இலங்கை தமிழரசுக்கு, நாங்கள் தமிழரசு கட்சிக்காரன் சொல்றேன், அடிப்படையிலே இதை எடுத்து எம்பின கட்சி என்ற காரணத்துக்காக, இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறவர் என்ற காரணத்தினாலே இதை இல்லாமல் செய்கிற எந்த செயற்பாட்டுக்கும் எதிராக நாங்கள் முழு மூச்சோடு இயங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கிறேன். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தென்பகுதி அரசியல் தலைவர்களுக்கு வழங்கும் இறுதி சந்தர்ப்பமாக தமிழ் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை கூறியுள்ளார். ஒருவர் சொன்னது போல கட்சிகளோடு பிரச்சனை, கட்சிகளுக்கு இடையிலே பிரச்சனை, எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல. எந்த கட்சி தமிழரசு கட்சி தான் என்று அல்ல, ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது. இதையெல்லாம் மீறி ஒரு தேசமாக, ஒரு இனமாக, வீறு கொண்ட படையாக எங்கள் எதிர்காலத்தை எங்கள் கைகளிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் இந்த பொது வேட்பாளர் அல்ல, இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் திரளாக வாக்களிக்க முடியும். மக்களை ஒன்றுபடுத்த வாக்களியுங்கள் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமிழ் தேசியம் எங்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. ஆனால் நாங்கள் சிங்கள தேசத்திற்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பமாக, இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அரசியல் நிலைப்பாடு என்பதை திட்டவட்டமாக சர்வதேசம் அறிய சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடும், நான் செப்பரேஷன் தனிநாடு கூறுவதாக. தனிநாடு கூறியதிலே பல பேரை விட நான் சீனியர். 18 வயதிலே 68ஆம் ஆண்டிலே சிஐடி அப்பொழுதே ஃபைல் ஓபன் பண்ண, அது வேறு கதை, சில நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த டிமாண்ட், இந்த கோரிக்கை would never be separation. அது தனிநாடு அல்ல, பட் சம்திங் ஷார்ட் ஆஃப் செப்பரேஷன். தமிழ்நாட்டுக்கு சற்று கொஞ்சம் குறைவானதாக இருக்கும், பட் நாட் செப்பரேஷன். தனிநாடு அல்ல, தனிநாட்டுக்கு சற்று குறைவான ஒரு பூரண சுவராஜ் இந்தியாவில் கேட்டது போல பூரண சுதந்திரம். ஆனால் இலங்கை தீவு ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு நாடு 2 தேசங்கள். வாக்களிப்போம். என்ன கரைச்சல் இருக்கிறது? வீட்டில் காலையில் எழுந்து பல்துலக்கி மோங்கழுவி தேநீர் அருந்தி போய் வாக்களிக்க வேண்டியதல்ல, ஒரு புள்ளடி. வெட்டுக்கள் பேசிய காலம் முடிந்து விட்டது என்று அல்ல, ஆனால் வெட்டுக்கள் பேசியதற்கு பதிலாக ஓட்டுக்கள் பேச வேண்டும். இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கலந்துரையாட உள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். தமது ஆட்சி உருவாகும் போது கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்படும் எனவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலைக்கற்ற பட்டதாரிகளை ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று சந்தித்து கலந்துரையாடியதுடன் நாடாளுமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டம் நடைபெற்ற பகுதியால் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது நிகழ்ச்சி நிரலுக்கு மாறாக போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். குறித்த கலந்துரையாடலில் தமது ஆட்சி உருவாக்கும் போது கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்படும் எனவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசு வேலை வாய்ப்பை அல்லது தொழில் முயற்சியாண்மையை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 1 மில்லியன் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குவதே ஐக்கிய மக்கள் சக்தி அரசின் முக்கிய நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கும் எந்தவித பாரபட்சமின்றி அவர்களின் திறமைக்கும் அவர்களின் அறிவுக்கும் உரிய இடம் வழங்கப்படும் எனவும் கிராமத்துக்கும் நாட்டிற்கும் சேவையாற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள் என்ற இனமத ஜாதி என்ற பாகுபாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு வங்குரோத்தான நாட்டை கட்டியெழுப்ப ஒரே தாயின் பிள்ளைகள் போல் கைகோக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை யாழ் ஆயர் இல்லத்திற்கு சென்றிருந்தார். இதன்போது யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் மற்றும் அருட்தந்தையர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். குறித்த கலந்துரையாடலில் 13வது திருத்தம், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை, பொது வேட்பாளர் தெரிவு போன்ற அருட்தந்தையர்களின் வினாக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதிலளித்திருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெரும்பான்மையினர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் தொடர்ந்தும் இருப்பார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உபதலைவர் ரோகன லக்ஷ்மன் பிரியதாச நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்த குழு ஒன்று பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்தாலும் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்த குழுவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கூட்டணியானது தமக்கு சவாலாக அமையாது எனவும் ரோகன லக்ஷ்மன் பிரியதாச மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக இந்த கூட்டணி தயாராகின்றது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் கீழ் அரசு சொத்துக்களை விற்பனை செய்தல், வெளிநாட்டவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு இடமளிப்பதாக கூறி நாட்டின் சொத்துக்களை விட்டுக் கொடுப்பதற்கா அந்த கூட்டணி எதிர்பார்க்கின்றது எனவும் ரோகன லக்ஷ்மன் பிரியதாச வினவியுள்ளார். இந்த கொள்கைகளை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் எனவும் சிறந்த கலாச்சாரம் ஒன்றையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை தமது கூட்டணி சார்பான ஜனாதிபதி வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என கூறியுள்ள ரோகன லக்ஷ்மன் பிரியதாச அது தொடர்பாக கட்சியில் உள்ளவர்களுடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார். கட்சியின் தவிசாளர் என்ற வகையில் விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற போதிலும் அவருக்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த இடைக்கால தடையை நீக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு விஜயதாச ராஜபக்ச தலைமையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உபதலைவர் ரோகன லக்ஷ்மன் பிரியதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியுடனான பகிரங்க விவாதம் தொடர்பான அழைப்பை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டுள்ளதாக வெளியாகும் போலி செய்திகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த போலி செய்திகள் தொடர்பில் முறையான மற்றும் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கட்சியின் சட்ட ஆலோசகர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசு தொலைக்காட்சி ஒன்று மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியுடனான பகிரங்க விவாதத்தை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இதற்கான அழைப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் போலி செய்திகள் வெளியாகி வருகின்றன. குறித்த போலி செய்திகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி இன்று முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளதாக கட்சியின் சட்ட ஆலோசகர் தெரிவித்துள்ளார். இந்த முறைப்பாடு தொடர்பில் முறையான மற்றும் நியாயமான விசாரணைகள் அந்த திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ள இந்த விவாதம் தொடர்பில் போலியான செய்திகள் பரப்பப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷவை ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிகரணவுக்கு ஒருபோதும் சந்திக்கப் போவதில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பந்துல சந்திரசேகர தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷவுடனான சந்திப்புகள் தொடர்பில் போலியான செய்திகள் வெளியாகி வரும் பின்னணியிலேயே பந்துல சந்திரசேகர இதனை தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச மற்றும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று நடைபெறவுள்ளதாக அண்மைய நாட்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பசில் ராஜபக்ச மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று நடைபெறவுள்ளதாக போலி செய்திகள் வெளியாகி வருவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பந்துல சந்திரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகளிடம் ஐக்கிய குடியரசு முன்னணி அதன் முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாகவும் இது தொடர்பான பேச்சுக்களை முன்னெடுத்திருந்ததாக அவர் கூறியுள்ளார். எனினும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தமது கட்சியின் முன்மொழிவு தொடர்பில் இதுவரை எந்தவொரு பதிலையும் வழங்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் பொருளாதாரத்தை பாதிப்படைய செய்த எந்தவொரு தரப்பினருடனும் ஐக்கிய குடியரசு முன்னணி எந்தவொரு பேச்சுக்களையும் முன்னெடுக்காது என பந்துல சந்திரசேகர உறுதியாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ரத்தோட்டை தொகுதி மாநாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தின்னகோன் மற்றும் அவரது புதல்வரான பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னகோன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படாமை பேசுபொருளாகியுள்ளது. பொதுஜன பெரமுனவின் மாத்தளை மாவட்ட தலைவர்களான ஜனக பண்டார தின்னகோன் மற்றும் பிரதம பண்டார தின்னகோன் ஆகிய இருவரும் அழைப்புதல் அனுப்பப்படாத நிலையில் அவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நேற்று முன்தினம் இரத்தோட்டை பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்காவின் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார ராஜாங்க அமைச்சர் ரோஹன திசாநாயக்கவினால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாத்தளை மக்களின் தலைவரான ஜனநாயக பண்டார தென்னகோனை மாநாட்டுக்கு அழைக்காமல் அவமரியாதை மற்றும் அற்புதமானது என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவினர் இவ்வாறு நடத்தினால் அதற்கான பலன் அவர்களுக்கு கிடைக்கும் எனவும் தமக்கும் தந்தைக்கும் இழைக்கப்பட்ட அவமரியாதை மாவட்ட மக்கள் பதில் அளிப்பார்கள் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தை ஏற்படுத்தும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அனைத்து அனுமதியற்ற கட்டுமானங்களையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அனுமதியற்ற நிர்மாணங்களை அகற்றுவதற்கான சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் WS சத்யானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். அனுமதியற்ற வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றுவது தொடர்பாக 2 வாரங்களுக்குள் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை வழங்கப்படும் என ஸ்ரீலங்காவின் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு கூறியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் WS சத்யானந்தா தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போதுள்ள ஈரநிலங்களை பாதுகாப்பதன் மூலம் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும் என அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். கொழும்பு மாநகர பகுதி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் உள்ள சிறிய நீர்வழிகள் மற்றும் பக்கவாட்டு வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளமையே வெள்ளப்பெருக்குக்கு பிரதான காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை குறைப்பதற்காக காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் 7 விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது எனவும் ஸ்ரீலங்காவின் காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கிரான் பாலசூரிய தெரிவித்தார். கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் திட்டம் 3 கட்டங்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இந்த திட்டம் குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். நோர்வேயில் இடம்பெற்ற கொனிபா எனப்படும் அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான பெண்கள் கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் முதல் முறையாக பங்கெடுத்து தமிழீழ பெண்கள் கால்பந்தாட்ட அணியில் 7 வீராங்கனைகள் தமது புகலிட நாடுகளுக்கு திரும்பிய போது அவர்களுக்கு மதிப்பளிப்பு வழங்கப்பட்டது. அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான பெண்கள் கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியில் தமிழீழ பெண்கள் கால்பந்தாட்ட அணி 2-1 என்ற வித்தியாசத்தில் முதலிடத்திற்கான வெற்றியை தவறவிட்ட போதிலும் இந்த அணியிலிருந்து தமிழ் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடியிருந்தனர். இவ்வாறாக தமது ஆளுமையை நிலைநாட்டிய இந்த அணியில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா மற்றும் சுவிஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கெடுத்திருந்தனர். இவ்வாறாக நாடு திரும்பிய வீராங்கனைகளுக்கு அந்த நாடுகளின் விமான நிலையங்களில் வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் திரும்பிய 2 வீராங்கனைகளுக்கு தமிழீழ அணியின் பயிற்றுவிப்பாளருக்கும் பிரான்ஸ் தமிழர் வணிக சங்க உறுப்பினர் பூங்கோத்து வழங்கி வரவேற்றிருந்தனர். இதேபோன்று சுவிஸ் திரும்பிய வீராங்கனைகளுக்கு மதிப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது.
மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை மாவட்ட புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி நெறியானது இன்று திருகோணமலை மாவட்ட சேலகு புதிய ஒன்றுகூடல் மண்டபத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த கெட்டியாராச்சி தலைமையில் இடம்பெற்ற குறித்த பயிற்சி நெறியில் 51 புதிய கிராம உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றில் அதிகாரியான காரைதீவு பிரதேச செயலாளர் சிவஞானம் ஜெகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். பொது சேவை ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக பொது நிர்வாக அமைச்சு இந்த நியமனத்தை வழங்கியுள்ளது. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்திக அபே விக்ரம முன்னிலையில் சிவஞானம் ஜெகராஜன் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை நீர்நீச்சி தாழ்வு சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்தியாவின் பிரபல கர்நாடக இசை பாடகி நித்யஸ்ரீ மகாதேவனின் தெய்வீக இசை கச்சேரி இடம்பெறவுள்ளது. இசை நிகழ்வில் பங்கேற்பதற்காக நித்யஸ்ரீ உள்ளிட்ட குழுவினர் பலாலி விமான நிலையம் ஊடாக இன்று மதியம் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர். சாய்ந்தமருது பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிராம மட்ட சமுதாய அடிப்படை அமைப்பின் பெண் உறுப்பினர்களுக்கான பெண்ணாயுள் எனும் தலைப்பில் உணவு பழக்க வழக்கமும் தாய் சேய் பராமரிப்பு மற்றும் குடும்ப நல திட்டம் தொடர்பான செயலமர்வும் இடம்பெற்றது. சாய்ந்தமருது சமுத்தி சமுதாய அடிப்படை அமைப்பின் ஏற்பாட்டில் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் அனுசரணையில் குறித்த செயலமர்வு இடம்பெற்றது. செய்திகள் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தப் போவதான சஜித்துக்கு எதிர்ப்பு. ராஜபக்ஷ தரப்பு உட்பட்ட சிங்கள கடும் போக்காளர்கள் சஜித்துக்கு கண்டனம். மாகாண சபையின் அதிகாரங்கள் குறித்து டெல்லியில் ரணில் பேச்சு. மோடியின் பதவியேற்புக்கு பின்னர் ஜெய்சங்கருடனும் பேச்சு. தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க பாடுபட சுமந்திரன் அழைப்பு. பொது வேட்பாளர் நிலைப்பாட்டு கூட்டத்தில் வெளிப்பட்ட ஆக்ரோஷ கருத்து. ஈழத்தமிழர்களுக்கான தாயகத்தை மோடி உருவாக்க வேண்டும் என கோரிய மதுரை ஆதீனம். தமிழர்களை கொன்ற காங்கிரஸ் தமிழகத்தில் வெற்றி பெற்றதால் விசனம். பிரான்சில் திடீரென இந்த மாதம் இடம்பெறும் பொது தேர்தலால் அரசியல் பரபரப்பு. ஆளுங்கட்சிக்கு கிட்டிய தோல்வியால் நாடாளுமன்றத்தை கலைத்த மேக்ரன். ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளால் ரஷ்யாவிலும் அதிர்வுகள். ரஷ்யாவுக்கு சாதகமாக மாறக்கூடும் என்கிறார் புட்டினின் பேச்சாளர். இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.